வணக்கம் நேர்களே, கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு லக்ஷ்மி நாராயண வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அது மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரிஷபராசி. ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் ராகு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது சில நேரங்கள் வந்து அதீதமான ஒரு ஆசைகளை தொழில் ரீதியான விஷயங்களை ஆசைப்படுவீங்க. ஆனால் அது கரெக்டாங்கிறத வந்து கொஞ்சம் யோசித்து நிதானமாக முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2, 5ஆம் அதிபதி 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் அவர் வந்து உங்கள் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து யாராச்சும் நம்ம மூளை செலவு செஞ்சு நம்மளை வந்து டென்ஷன் ஆக்குறது, கொஞ்சம் ஏமாத்துறதுக்கான மோட்லாம் வருவாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளோட விஷயங்கள் கொஞ்சம் குழந்தைங்க புத்திகரமாக நடந்துக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதனால் அந்த டைம் வந்து கொஞ்சம் பார்த்துருந்துருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3ஆம் அதிபதியான சந்திரன். 3ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்கிறதுக்கான எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதியான சூரியன். 4ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள், பெரிய ஒரு ட்ராவல் போவீங்க, பெரிய ஒரு ட்ராவல்னால் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு சிறப்பான விஷயங்களுமே கண்டிப்பாக சொல்லலாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ல் இருக்கும்போது தொழிலான விஷயங்களில் லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைகளோட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் மனக்கலக்கங்கள், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்படலாம். 7ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து இப்போது வந்து 9ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மணி கொஞ்சம் பிரயாணம் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள், அதுக்கான பிளான்ஸ் இருக்கும். அப்பா சார்ந்த உறவுகள் அவருக்கு ஏதாச்சும் பணம் வரதாக இருந்தால் இப்போ வரதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரி சூழ்நிலையும் ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8 மற்றும் 11ஆம் அதிபதியான குரு வந்து 2ல் இருக்கும்போது பார்த்து பேசணும். கொஞ்சம் அடமட்டாக பேசுவோம். ஏன்னா 8ஆம் அதிபதி வந்து 2ல் இருக்கும்போது கொஞ்சம் அடமட்டாகவும் நான் விக்ரஸாகவும் பேசுவோம். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9 மற்றும் 10ஆம் அதிபதியான சனி 11ல் இருக்கும்போது அப்பா சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள், மேற்படிப்பு சம்மந்தமான விஷயங்கள், நல்ல ஆக்கப்பூர்வமான சூப்பரான விஷயங்கள்லாம் நடக்குங்க. தொழிலீதான விஷயங்கள் நல்ல ஒரு டெவலப்மெண்ட், நல்ல க்ரோத் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி 2ல் வக்கரமாக இருக்கும்போது நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அவங்களுடைய விஷயங்களை வந்து சில நேரங்களில் உங்களுடைய காரியங்களை வந்து அவங்க பிரேக் பண்ணுற மாதிரி ஏதாவது விஷயங்கள் சொல்லலாம். அதனால் கொஞ்சம் அதில் கவனமாக இருந்துக்குங்க. மற்றபடி உங்களுடைய 12ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்பொழுது அது 9ல் உச்சமாக இருந்தாலும் 12 நிறைய பிரயாணம் பண்ணணும்னு தோணும். ஸோ நிறைய வந்து பிரயாணங்கள் பிளான் பண்ணுவீங்க. ஒரு பிஸ்னஸ் டூராகவோ இல்லை ஒரு பெரிய லெவலில் வந்து எங்கேனாச்சும் போய் ஒரு காரியம் சாதிலும் இல்லை சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்களுக்காக சில பேர் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன். ரிஷப லக்னமாகிறது சூரியன் தசாபுக்தி. சூரியன் 4ஆம் அதிபதி உங்களுக்கு 10ல் இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான எல்லாமே இந்த மாதத்தில் அற்புதமாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். ரிஷப லக்னமாகிறது சந்திரன் தசாபுக்தி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதி தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மற்றும் 7ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 9ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்களுக்காக, மனைவிக்காகவும் கொஞ்சம் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபதி. ராகு வந்து 10ல் இருக்கும்போது பிரம்மாண்டமான தொழில், பெரிய அளவில் வந்து வரணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ரிஷப லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8, 11ஆம் அதிபதி அவர் 2ல் இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு ஃபீல், கொஞ்சம் பேசும்போது ஒரு அடமெண்ட்டாக பேசிடுவோம், கொஞ்சம் இடவடமாக பேசுறதுக்கான கொஞ்சம் அந்த பேச்சில் மட்டும் கவனம் ரொம்ப ரொம்ப தேவை.
ரிஷப லக்னமாக வந்து சனி தசாபுத்தி வந்தாலும் சனி 11ல் இருக்கும்போது வெளிநாடு தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்தாலும் 2 5ஆம் அதிபதியான புதன் வந்து 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாராச்சும் நிறைய லாபம் கொடுக்குறேன்னு சொல்லி ஆசை காட்டி ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரிஷப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி வந்தாலும் கேது 4ல் இருக்கும்போது வீடு சார்ந்த விஷயத்துக்காக கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படும். கடன் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்கள் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுத்துறதுக்கான நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக வந்து சுக்கிரன் தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து இப்போ 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் கேட்டிருந்தீங்கன்னா அதை எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ மாமியார் சம்மந்தமான உறவுகளில் வந்து நமக்கு ஒரு சின்ன பகையோ ஒரு டென்ஷனோ உருவாகும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஏமாற்றுக்காரர் 420 ஜாதகம் எப்படி இருக்குன்றதான் பற்றி பேச போகிறோம். ஸோ 420ன்னு வரும்போதே ஒரு 2 காம்பினேஷன்ஸ் இருக்குங்க. ஒன்று மேஜராக வந்து இந்த சனி புதன் இந்த காம்பினேஷன்ஸ் தான் வந்து எப்போதுமே வந்து இந்த 420க்கான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஏன்னா யாருடைய ஜாதகத்திலாச்சும் இந்த சனி புதனுடைய இணைவு இருக்குது இல்லை ஒரு பார்வையில் வரும்போது இவங்க மட்டும்தான் கொஞ்சம் கிரிமினலாக செயல்படுவாங்க. கொஞ்சம் ஏடாகுடமான ஒரு விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது கூட ராகுவும் சேர்ந்துருச்சுன்னா இவனுடைய ரேஞ்ச் வந்து வேறு மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன். சரி அது என்ன தான் பண்ணும்? இப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து சனி புதன் ரெண்டுமே ஒன்றா இருக்குன்னு வச்சுப்போமே. சப்போஸ் சனியுடைய டிகிரி நாங்கள் அந்த ஒரு கட்டம் இருக்கும், அது ஒரு டிகிரின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஸோ அதில் வந்து சனியுடைய டிகிரி கம்மியாகவும் புதனுடைய டிகிரி அதிகமாகவும் இருக்கிற பட்சத்தில் அப்போ வந்து இவர் வந்து ரொம்ப கிரிமினலான வேலைகள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஸோ இப்போ வந்து யார் கிரிமினல் புதன் டிகிரி அதிகமாக இருக்கிறவங்க வந்து பயங்கரமான கிரிமினலாகவும் ரொம்ப மோசமான என்ன சொல்கிறது தோளில் கை போட்டு அழகாக வந்து சோழியை முடிச்சுட்டு போகிற ஒரு கேரக்டராக தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார். நண்பர்னு சொல்கிறத விட நண்பர் சொல்கிறது கூட பயமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சவர்னு வச்சுப்போமே. ஸோ தெரிஞ்சவர் இப்போ அப்படி அந்த ஆளுக்கு வந்து சரியான வேலை வாய்ப்பே கிடையாது. ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படி உட்காந்துட்டே இருப்பா. அப்படி அவர்கிட்ட போய் ஒன்று போனேன். போயிட்டு என்ன ஏன் அப்படின்னா இல்லை என்ன உட்காந்துருக்கீங்க வேலைக்கெல்லாம் போகலேன்னு. வேலைலாம் ஒன்றும் இல்லை ஏதாவது ஆடு மாட்டுமா என்னது ஆடு மாட்டுமான்னு தான் காத்திருக்கிறேன் வந்துச்சுன்னா வெட்டிட வேண்டியது ஆடினான். ஏய் என்னப்பா சொல்கிறேன்னா இல்லை அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் யாராவது மாட்டினான். ஸோ அந்த அவரோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு சூப்பராக வேலை செய்யும். ஏன்னா அவருக்கு சனி புதன் அவ்வளோ அழகாக இருக்கும். இவர் மனுஷனுக்கு வந்து பொழப்பே என்னென்னா உழைச்சி சம்பாதிக்கிறது. இப்போ 10 நாள்னால் உழைக்காமல் மற்றவனை ஆட்டையே போடுறதே வந்து அவருக்கு ஒரு குறியாகவே இருப்பா அப்படி. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ஏடாகணும் அந்த மாதிரி. ஏன்னா அவர்கிட்ட வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார். நான் அவரை நம்ம ஏங்க அந்த ஆள் நாங்கள் இப்படி பண்ணிட்டான் அவனை பாருங்கள் வெட்டுறேன் குத்துறேன்னா அவர் எதிர்க்க வரும்போது அந்த ஆளுக்கிட்ட கேட்குறான் ஏன்பா தெரிஞ்சவனை போய் ஏமாத்துறிய உனக்கு இதெல்லாம் கொஞ்சமாச்சு இருக்கா அப்படின்னு அந்த ஆளை பார்த்து கேட்குறான். அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான் தெரிஞ்சவனை ஏமாற்றாமல் தெரியாதவனை எப்படியா ஏமாத்துறதுன்னு சொல்லி கேட்குறான். ஸோ அந்த அளவுக்கு பக்கா கிரிமினல். ஸோ இந்த அமைப்பு வந்து ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி புதன் காம்பினேஷன்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக உட்காரும். அவங்க தான் வந்து ரொம்ப ஏன்னா புதனுங்கிறது வந்து ரொம்ப கிரிமினலாக செயல்படும். கூட சனி ராகு இதெல்லாம் ரொம்ப மல்டி கிரிமினல் ஆகிடுவாங்க. ரொம்ப ஏடாகூடமாக எப்படிலாம் ஸ்கெட்ச் போட்டு கிரிமினல் தனம் இந்த ஒரு சதுரங்க வேட்டையின் படம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரிமினல் வேலை எல்லாமே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் சனி புதன் சேர்க்கை உள்ளவர்கள் சப்போஸ் சனி டிகிரி அதிகமாக இருந்து புதன் டிகிரி கம்மியாக இருந்தால் இவன் தான் ஏமாறுறான். ஓகேங்களா இப்படி இருக்குது. ஏன்னா சனி புதன்லேயே வந்து சனி டிகிரி ஜாஸ்தியாகி புதன் வந்து கம்மியாக இருந்ததுன்னா இவன் தான் ஷார்ட் பீரியடில் வந்து பணம் வருது இந்தாங்க எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்குறேன் நீங்கள் 5 கோடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஏமாறுறதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இந்த சனி புதன் கேரக்டரைசேஷனை கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா சப்போஸ் சனி வந்து கம்மியான டிகிரியில் இருந்து புதன் அதிகமாக தான் நீங்கள் கிரிமினல் நானே சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு செகண்ட் ரூட் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். நேர் வழியில் போகிறதே பிடிக்காது. ஓகேங்களா அதே மாதிரி சப்போஸ் சனி புதன் இருந்து சனியோட டிகிரி அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் ஏமாளிங்கிறதும் நீங்கள் மற்றவர்கிட்ட பழகும்போதோ ஒரு பணம் பரிவர்த்தனைலாம் பண்ணும்போதும் ரொம்ப 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 உஷாராக இருக்கணும். இல்லைனா மாட்டிப்பீங்கன்ற உண்மையான விஷயம். ஸோ மற்றொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.